தலை ஒருத்தர் தான். அவரே வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க, அவரோட இனிஷியலை வச்சு கூப்பிடுங்கன்ட்டார். இவங்கெல்லாம் யார் தலைன்னு பேர் வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அங்கே இருந்தேன்னா யார் யாருக்கு அந்த பேரை வச்சு கூப்பிட்றாங்க அவங்க தலைங்களை இல்லாமல் பண்ணிவிடுவேன். லபலபலபலபலபல யூ என்ன கத்தும்மா, என்ன கத்து. கொஞ்சோண்டு வால்யூம் கேட்குறேன்னு வச்சா கத்துறாங்க. இப்படி மூடிக்க வேண்டியதாக இருக்குது காதெல்லாம். விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ வந்துட்டு கோவப்பட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு திட்டிட்டு மட்டும்தான் போறாரு. அவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்க. திட்டுறதுன்னா அதுவா? நான் திட்டி காட்டா? நீங்கள் எல்லாத்துக்கும் பீப் போட வேண்டியதாக வரும். அதான் திட்டுறது. நான் இதை வந்து ட்ரெஸ் அவுத்து போட்டால் தான் என்னை பாப்பான்னு ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான்னா அதானே கண்டென்ட்டு. நீ வந்து உனக்கு வெக்கமா இல்லையா? நீ வந்து ஒரு நேஷ்னல் மீடியா, நீ காட்டலாமா இதெல்லாம்? அவளை பற்றிலாம் அப்படி பேசினா திவாகருக்கு ஆல்ரெடி வந்து பிரச்சனை இருக்குது. வெளில வந்தால் எவனா நாக்கு கீக்க வெட்டி போட்டுற போகிறான். அவன் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அது. உன்னை கட்டி பிடிச்சா ஓகேவாடா உனக்கு? உன்னை கட்டி பிடிச்சா ஓகேவா? நீ மட்டும் நல்லவனா? நீ வந்து அந்த பாரு பொண்ணை தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு பேசினால அப்போ நீ பேசுனது கரெக்டாக தொடப்பக்கட்ட? இப்போ நான் சொல்கிறேன், நான் கேரண்டி தரேன், இவனை பேச தெரிஞ்ச எல்லா குழந்தைங்களும் அசிங்கமாக திட்டலாம். அந்த தகுதி இருக்குது. ஏன்னா இவன் ஒரு வேர்த்லெஸ். இவன் வந்து என் படிப்பு இருக்குது, என் படிப்பு இருக்குது. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா நம்மளோட ஷக்கிலாமாவை சந்திச்சு தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம்மா. 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 பெரிய கும்பிடா இருக்கு, கும்பிடுறேன் சாமி அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா இதுதான் நடக்குது, இவங்க இப்படிதான் நம்ம எடுத்து சொல்லிட்டே இருக்கோம். இப்போ சமீபத்துல எல்லாரும் பேசப்படுற ஒரு விஷயம் தான் பிக் பாஸ். பிக் பாஸ்ல பார்த்தா வந்துட்டு வீட்டுத்தலை ரூட்டு தலை அப்படிங்கிற மாதிரி வீட்டுத்தலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. வீட்டுத்தலைன்னா அந்த வாரத்தோட கேப்டன் வந்து வீட்டுத்தலை அப்படிங்கிற மாதிரி. இதுக்குள்ள பிரவீனுக்கும் திவாகர் அவர்களுக்கும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பரக்கன் அவர்களுக்கும் சண்டை வருது. அதுல வந்துட்டு நீ எல்லாம் வீட்டுத்தலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான சண்டைகள் புகைச்சல்கள் கிளம்பிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, தலை ஒருத்தர் தான். அவரே வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க, அவரோட இனிஷியலை வச்சு கூப்பிடுங்கன்ட்டாரு. இவங்கெல்லாம் யார் தலைன்னு பேர் வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அங்கே இருந்தேன்னா யார் யாருக்கு அந்த பேரை வச்சு கூப்பிட்றாங்க அவங்க தலைங்களை இல்லாமல் பண்ணிடுவேன். போச்சுடா. தலை யாரு? தலைதான், நம்ம தலைதான். அவர் ஒருத்தர் தான். ஆமா. இவங்கெல்லாம் வந்து என்னத்த தலை வாளுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. முதல்ல எனக்கு அந்த கான்செப்ட் பிடிக்கல. சரி, அங்க விளையாடுறவங்க எப்படி விளையாடுறாங்க? என்ன விளையாடுறாங்க? விளையாடவே இல்லைன்னு சொல்றீங்க. எங்க விளையாடுறாங்க? இது வரைக்கும் இப்பதான் ஏதோ ஒரு அந்த நட்டுங்களை வந்து அப்படி வைக்கிறதுக்கு அது நம்ம யாரோ ஒருத்தங்க வைக்கவே இல்லை. அது நம்ம பாரு தான் போல இருக்கு. ஒன்று கூட அது செய்யல. அது ஒன்று தான் விளையாட்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் அவங்களோட லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதால அது வேணும்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் போல இருக்கு. அதை செய்யவே இவங்களுக்கு 25 நாள் ஆயிருக்கு. ஏன்னா 25 நாளும் இவங்க செட்டிலே ஆகாமல் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன இது வரைக்கும் அவங்க விளையாண்டு நான் பிக் பாஸ் தொடங்கி 25 நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்க வச்ச ஒரு பிக் பாஸ் இதுதான். எல்லாருமே வந்துட்டு பிக் பாஸ் சரியில்லை, பிக் பாஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. ரெகுலரா பார்க்கதான் செய்யறோம் எல்லாமே. ஈவன் நம்ம கூட அதை பத்தி தான் நீ பேசுறோம், நம்ம பேசுறோம், நான்லாம் பாக்குறது இல்ல. ஸோ பேசுறோம். இதுல உள்ள பார்த்தா வந்துட்டு எல்லாரும் 24 மணி நேரமும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. மாத்தி கனியக்காவை இருக்கட்டும், இப்போ வந்துட்டு ஒரு அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு அன்புதான் எல்லாம், அன்புதான் மக்களை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள போயிட்டு இருக்கு. அன்பு ஜெயிக்குமாமா? அந்த அன்பு அப்படின்னு பேசி அன்பால வந்து அந்த விளையாட்டை ஜெயிக்க முடியுமா? இல்ல அன்பால வந்து அவங்க எதிரில் கட்சி இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க சண்டை போடுறாங்களே, அன்பா விட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். நீங்க விட்டு கொடுத்துருங்களா? அப்படி அவங்க அன்புதான் ஜெயிக்கும்னு சொல்றவங்க உள்ள அன்பா விளையாடுறாங்களா? விளையாட தேவையில்லை. இப்போ நீங்க அன்புன்னு வைங்க, நான் சண்டை போடுற கேங்குன்னு வைங்க, நீங்க அன்பு தானே, சரி அன்பா விட்டுடலாம். அவங்க எதுவும் சண்டை போட்டுக்கிறாங்க, நீங்கள் அன்பாக விட்டு கொடுங்களேன். பண்ணுறீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு இருந்தது? நீங்களே அன்பு வம்புன்னு பேரை வச்சுக்கின்னு என்ன நடக்குது? எதுக்கு இப்படி தலைவலிக்க வைக்கிறாங்க? லபலபலபலபலபல யூ என்ன கத்தும்மா, என்ன கத்து. கொஞ்சோண்டு வால்யூம் கேட்குறேன்னு வச்சா கத்துறாங்க. இப்படி மூடிக்க வேண்டியதாக இருக்குது காதெல்லாம். எங்கள் வீட்டிலலாம் ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு சவுண்ட் அலர்ஜி, அதுக்கு லைட் அலர்ஜி எல்லாம் இருக்குது.
அது பெட்ரூமில் படுத்துக்கிட்டு ஃபோன் அடிக்குது, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுங்கன்னு. எதுக்கு தான் அப்படி கத்துறீங்க? உள்ளே இருக்கும்போது இத்தனை பேர் கத்துனா உள்ளே இருக்கவங்களுக்கே புரியாது. அப்போ நமக்கு என்ன புரியுது? தெரில. இந்த அன்புலாம் இதெல்லாம் நான்சென்ஸாக சரி, இருக்கு. உள்ள விளையாடலைன்னு சொல்றீங்க. விளையாடல. ஓகே. நீங்க பிக் பாஸ் நம்ம முன்னல இருந்து பார்த்துருக்கோம். இப்போ ஒயில்ட் கார்டு என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேர் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன மக்கள் மத்தியில என்ன பேச்சு வருதுன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ வந்துட்டு கோவப்பட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு திட்டிட்டு மட்டும் தான் போறாரு. அவங்க இத பண்றாங்க, அத பண்றாங்கன்னு சுட்டி பாவம், காமிக்க மாட்டாங்க. திட்டுறதுன்னா அதுவா? ம். நான் திட்டி காட்டா? நீங்க எல்லாத்துக்கும் பீப் போட வேண்டியது அவரு. அதான் திட்டுறது. இவரு வந்து நீ பேசாத உட்கார். எனக்கு வந்து பாவமா இருக்கு விஜய் ஏன் சேதுபதி. அவர் அவாய்ட் பண்றாருன்னு அவாய்ட் பண்ற மாதிரியே நீங்க போதும் விட்டுருங்க. அதான மேட்டர் ஏன்னா சொல்லுங்க. அவருக்கு அவரை மதிக்க மாட்டேன்றாங்க. இப்போ உள்ளேயே கமல் சார், கமல் சார், கமல் சார்னு பேசுனாங்க. ஆண்டவர் வந்தா இது பேசுவாங்க. அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி வந்தா, இப்போ வந்து விஜய் சேதுபதி வராரு. வந்தோடனே நீ இந்த வீடா அந்த வீடான்னு கேட்குறாங்க. வினோத் கேட்குறான். இல்லை எனக்கு எந்த வீடு இருந்தாலும் ஓகே. அப்போ உங்கள் வீட்டுக்கு போன்றான். வீட்டுக்கு போன்றான், நீ போயிடுவியா? விஜய சேதுபதின்னு ஈஸியாக பேரை சொல்கிறாங்க. இப்போது நாகார்ஜுனா சார் அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். நாக் சார் அப்படின்னும். லாலேட்டா சல்லுபாய் பாய்ஜான் அப்படின்றோம். இப்படி தானே பேசுகிறோம். விஜய் சேதுபதியை மட்டும் எல்லாரும் விஜய் சேதுபதி, ஆமாம் நீ விஜய் சேதுபதி வந்தாலே மதிக்க மாட்டேன்ற. அப்போ இவருக்கு அங்கே மரியாதை இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு சிம்பு செய்யும்போது கூட வேற லெவலில் இருந்தது. தம்பி வெளுத்து வாங்கிடும். இவருக்கு பாவம் சொல்கிறது தான் கேட்குறாரு. பிடிக்காம பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? பிடிக்காம, ஆமாம் அது கான்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ விலகுனாலும் அசிங்கம். யோ வாணாம் போயா, 1 கோடி ரூபாய் வேணாம், 2 கோடி ரூபாய் வேணாம், எனக்கு வேணாம் போயான்னா விஜய் சேதுபதி பயந்துட்டாரு. அவருக்கு அசிங்கமாகுது, அதனால அவர் விலகிட்டாருன்னு இதுவும் சொல்லுவாங்கன்னு ஒரு பயம். அதனால ஏதோ இந்த சீசன் முடிக்க வரைக்கும் செய்வார் போல இருக்கு. அடுத்த வருஷம் அடுத்த சீசன் செய்வாரான்னு டவுட். ஓகே. அவ்வளோதானே தவிர மற்றபடி அவர் மிரட்டெல்லாம் இல்லைம்மா. மிரட்டினா பயப்படணுமா? இதுங்க எங்கே பயப்படுதுங்க? பேய் பிசாசு குட்டி சாத்தான் எல்லாத்தையும் விட்டுருக்குறாங்க இந்த வாட்டி. பாதி மென்டலுங்க எல்லாத்தையும் ஒண்ணா உள்ள விட்டுருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாமா, திவாகர் அவர்கள், அதே திவாகர் அவர்கள் எல்லாம் திவாகர் ட்ரெஸ்ஸ கலட்டி போட்டு கேமரா முன்னாடி டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கு கனி அதை பார்த்தே ஆகணும். பாத்தீங்களா? நான் பார்த்து நிறைய வாட்டி பார்த்ததா தான். ஏன்னா அப்படி ஒரு 8 பேக்ஸ் வச்சிருக்கிறாரு. அது மானங்கட்டு போய் அந்த ஆள் வந்து அப்படி நிக்கிறான். இதை வந்து நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க வந்து உங்ககிட்ட தான் கேமரா இருக்கு, நீங்க தான் எல்லாமே ரெக்கார்ட் பண்றீங்க, உங்க எடிட்டிங்ல தூக்கி போட்டுட்டே இருக்கலாம். அப்ப ஏன் அதை போடுறாங்க? அதுதான் உங்களுக்கு உள்ள கண்டென்ட்னு பேசாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவங்கவுங்க கண்டென்ட்டை கிரியேட் பண்ற அதுதான் நம்ம பண்ணுவாங்க. அப்பதான் இப்ப நான் இதை வந்து ட்ரெஸ் அவுத்து போட்டாதான் என்ன பாப்பான்னு ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்னா அதானே கண்டென்ட். நீ வந்து உனக்கு வெக்கமா இல்லையா? நீ வந்து ஒரு நேஷனல் மீடியா, நீ காட்டலாமா இதெல்லாம்? நீ வந்து உள்ள கூப்பிட்டு இதெல்லாம் கூட நீங்க 24 ஹவர்ஸ்ல கூட காட்ட வேணாம். நீங்க உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணலாமே. அது என்ன அசிங்கமா அந்த மாதிரி? அதே வார்த்தையை கனி சொல்றாங்க, இது ரொம்ப அநாகரிகமா இருக்கு, பொண்ணுங்க இருக்கிற இடத்துல நீங்க சட்டையை கழட்டி போட்டு ஆடுறதுன்னு. அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நேத்து நீங்க எஃப்ஜேன்னு ஒரு பையன் உள்ள இருக்கான், அவனை நீங்க கட்டி பிடிச்சிங்க, அது அநாகரிகமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. கட்டி பிடிச்சா தப்பாமா? ஏன் அது எப்படி தப்பாகும்? அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி நல்ல குடும்பத்துல குழந்தைங்களோட இருக்கிற பொண்ணு. அவளை பத்திலாம் அப்படி பேசினா திவாகருக்கு ஆல்ரெடி வந்து பிரச்சனை இருக்குது. வெளில வந்தா எவனாவது நாக்கு கீக்க வெட்டி போட்டுற போறான், அவன் பேசாம இருக்கிறது. எவ்வளவு பெரிய தப்பு அது. அது என்னம்மா? இப்ப நான் எத்தனை பேரை நான் கட்டி பிடிக்கிறேன்? என் பிள்ளைங்க, என் அம்மானு கூப்பிடுறவங்க, என்ன தம்பின்னு, என் அக்கான்னு கூப்பிடுறவங்களெல்லாம் நான் கட்டி பிடிச்சா பார்த்தீங்கன்னா செல்லம் எப்படி இருக்கிற? அது தப்பா? அப்படி பார்த்தா நீ கூட தான் எல்லாரோடையும் நெருக்கமா இருக்க ட்ரை பண்ற. ஒரு வதந்தி கூட வந்ததுமா, விஜய் திவாகர் வந்து எல்லாருக்கும் முத்தம் கொடுக்கறாரு, அந்த மாதிரியான பேச்சுகளுமே வெளியே வந்தது. கர்மம். அவன் கொடுக்கறதும் ஒண்ணுதான், இதுங்க வாங்குறது பாருங்க. இதுங்களை வந்து என்ன நான் சொல்றது, இதுங்க வாய்ங்களெல்லாம் அப்படி க்ளூ போட்டு ஒட்டணும். பண்ணுவியா 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 பண்ணுவியான்னு போடணும். இன்னொன்னு வந்து அந்த மாதிரி வந்து கேட்கக்கூடாதம்மா. அது அது யாரையா இருந்தாலும் கேட்கக்கூடாது. உன்னை கட்டி பிடிச்சா ஓகேவாடா? உனக்கு உன்னை கட்டி பிடிச்சா ஓகேவா? நீ மட்டும் நல்லவனா? நீ வந்து அந்த பாரு பொண்ணை தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு அந்த வார்த்தை சொன்னாரு. அப்போ நீ பேசுனது கரெக்டா? தொடப்பக்கட்ட உன்னை கட்டி பிடிச்சா ஓகேவா?
அதனால அந்த மாதிரிலாம் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சோ இல்லையோ, கனியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கனின்னு இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பொண்ணும் இன்க்ளூடிங் பார்வதி. இல்லை பார்வதி உனக்கு என்ன தப்பு பண்ணிட்டா? ஸோ அந்த மாதிரி வந்து அவன் பேசுனது தப்பு. ஸோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஆமா தப்பு. இன்னொன்று அந்த மாதிரி நார்த்லலாம் பசங்க எல்லாம் அப்படியே பாடி இப்படி வச்சுன்னுக்குறானுங்க. அதை காட்டணும். நான் தெலுங்குல போன கூட பசங்கள்லாம் அப்படி பாடிலாம் வச்சுன்னு அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது வெளியே இருக்கிற பொண்ணுங்களை கவர் பண்ணுறதுக்குமா? உள்ள நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காதுமா. உள்ள அத்தனை கேமராஸ் இருக்கு, அதில் நடக்காது. ஒரு சின்ன தப்பு மாட்டிக்கிட்டாலும் ஒன்று விஜய் டிவி உங்கள் மானத்தை எடுத்துரும். நீ கண்டிப்பா. வெளியில லவ் பண்ணிட்டு இருந்தா கூட நீ வெளில வந்தோடனே அந்த லவ் உனக்கு கட்டாக்கி விட்டுருவாங்க. விஜய் டிவி பண்ணுறது அதான். ஒன்று லவ்வை கட்டாக்கி விட்டுருவாங்க, இல்லைன்னா அவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. விஜய் டிவியில் இது ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இவன் வந்து இப்படி அவுத்து போட்டு ஆடுறது வந்து இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வெளில வரட்டும், அது வரைக்கும் யோசிச்சுன்னு இருக்கிறேன். அவ்வளோ இருக்குது. ஒரு சேனல்ல நீங்க வந்து ரம்யா ஜோ அவங்களை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ் டான்சர். அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா. அந்த பொண்ணை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு பிரியான்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க மூலயமா ஒரு மலேசியா படத்துக்கு கூட பேசியிருக்கேன், ஒன் ஆஃப் த ஹீரோயினா. ஆனால் அது திடீர்னு வரணும், அதுக்கப்புறம் ஒரு டேட்டூ அழிக்கணும் அப்படின்னுச்சான். அப்புறம் அந்த என்னென்னவோ இந்த டேட்டூவை அழிக்கும்போது ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கஷ்டப்பட்ட பொண்ணு. இல்ல அந்த பொண்ணு ஒரு பெட்ல உட்காந்துட்டு கூட பேசுது. நான் உள்ள வந்தது இதுக்கப்புறம் நான் ஆடலும் பாடலும் அந்த நிகழ்ச்சியில போய் டான்ஸ் ஆடக்கூடாது, இது மாறிடணும், அதுக்காக தான் நான் பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்கேன், எல்லாமே என் வாழ்க்கையே மாறிடணும், நான் இன்னும் கஷ்டப்படக்கூடாது. ஆனா உள்ள நடுவுல சண்டை நடக்குது. அதே திவாகர் அவர் தான் ஒரு வார்த்தை சொல்றாரு, தகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உனக்கெல்லாம் என்ன பேச தகுதி கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாரு பேசினாலும் தகுதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பேசுறாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குமா? உங்ககிட்ட சில விஷயங்கள் ஒரு மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்காது, என்கிட்ட சில விஷயங்கள் ஒரு மாதிரி பேசினா பிடிக்காது. அதுக்காக அந்த ஒரு 10 பேர் இருக்கிற இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவன் உள்ள போறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி? இவனை யாரு வேணா திட்டலாம். இப்ப நான் சொல்றேன், நான் கேரண்டி தரேன், இவனை பேச தெரிஞ்ச எல்லா குழந்தைங்களும் அசிங்கமா திட்டலாம். அந்த தகுதி இருக்கு. ஏன்னா இவன் ஒரு வர்த்லெஸ். இவன் வந்து என் படிப்பு இருக்கு, என் படிப்பு போயேண்டா பச்சை இல்லை சனியனே, எங்கேயாவது போய் உன் வேலையை பார்த்துனேன். இது உள்ள வந்து ஏன்டா எங்கள் உயிரை வாங்குற? படிப்பு படிப்பு படிப்புன்னு திடீர்னு அடிக்கிறது, இப்படி அடிச்சிக்கிறது. என்னைக்காவது கடவுளே ஒரிஜினல் கத்தி அவன் கையில் மாற்றி குத்துற, அவன் குத்திக்கினா நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு எனக்கு அவனை முதல்ல நான் தான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ கூட நான் கேட்டேன், எதுக்குப்பா உனக்கு தெரிஞ்ச வேலை என்ன அதை பண்ணிக்கப்பா அப்படிலாம் கூட நான் பேசியிருக்கேன். இப்போ இது உள்ளே வந்து அவன் பண்ணுறான் பாரு, எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுறது, எல்லாரையும் வந்து அந்த கலை அரசன் அவர் வேற அகோரி. அவரை பற்றி உங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன வேணால் பண்ணுவார். அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசுகிறான். எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன அனுப்புங்க. இப்போ நான் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் மட்டும் நான் ஆசைப்பட்டதே கிடையாது. ஏன்னா அப்போ எங்கள் அண்ணன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஆனால் வந்து நான் சுத்தமாக இவ்வளோண்டு கூட எனக்கு பயம் கிடையாது. நானே அவர்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் கொஞ்சம் இருங்க சார், நான் பேசி எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரேன், அப்புறம் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு. என்னை உள்ளே அமிச்சிங்கன்னா அவனை என்ன பாடுபடுத்துவேன்னு மட்டும் தெரியும். அவ்வளோ கோபம் இருக்குது. ஆமாம். ஏமா யாருமே விளையாடுறது பிடிக்கலையா உங்களுக்கு? யாருமே விளையாடவே இல்லைன்ற. நீ சும்மா யாரும் விளையாடுறாங்கன்னு தானே சொல்றேன். இவர் இதை பண்றாரு, அவர் பண்றாரு. இது விளையாட்டா? இது இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. விளையாட்டுனா என்ன? ஒரு கேம் கொடுக்குறாங்க. இப்போ நேற்று கூட ஏதோ அப்படி தள்ளி இழுத்து போடுற ஒரு கேம், அதெல்லாம் விளையாட்டு. அதுதான் சொல்கிறேன், அந்த விளையாட்டெல்லாம் கொடுக்கறதுக்கே 25 நாள் ஆச்சு பிக் பாஸ் டீமுக்கு. இவனுக்கு செட்டில் ஆனா தானே. இன்னைக்கு ஒரு சண்டை, மத்தியானத்துக்கு ஒரு சண்டை, சாப்பாடு இல்லைன்னு ஒரு சண்டை, சாப்பாடு போட்டால் ஒரு சண்டை, என்னதான் பண்ண முடியும்? ஸோ விளையாட்டை ஒரு கொடுக்கறதுக்கே 25 நாள் ஆகுது. இதுக்கப்புறம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? எப்படியாவது போட்டோன்ற, எப்படியாவது போங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், எப்படியாவது போட்டோம், நாசமா போட்டோம். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கம்மா, கலையரசன் கிட்ட பார்த்து அவர் அகோரி அப்படின்னு சொல்றீங்க, சொன்னாரு, ஏதாவது பண்ணிருவாருன்னு சொல்றீங்க.
ஓகே. என்ன இருந்தாலும் வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கிறாரு. ஆமா ஸோ நாட்டுப்புற கலையில வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஆமா அவரும் சொல்லியிருக்காங்க, அவங்க மனைவியும் ஆமா சொல்லியிருக்கிறாங்க. ஆமா நடுவுல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சில பிரச்சனை நடந்தது. ஆமா நான் என் மிஸ் பேரை அண்டர்ஸ்டாண்ட் மாத்திக்க தான் உள்ள வந்திருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்க கூட மாட்றாங்க. அந்த விஷயத்த மாத்துக்க தான் உள்ள வந்திருக்கேன்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் இதெல்லாம் என்னத்தமா பார்க்கறது? அப்பாவே இல்லைனாலும் குழந்தைங்கள படிக்க வைக்க முடியும். நீ இந்த அம்மா அவங்க வைஃப் என்ன சொன்னாங்கன்னு அப்பதான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவன் வந்து அந்த குழந்தைங்கள எப்படி கொஞ்ச அந்த பொண்ணே சொல்லியிருக்கு. நான் இப்ப அந்த பக்கமே போல. உண்மையிலே நாட்டுப்புற கலைகள்ல வந்து இவன் வந்து வந்து சாதனைலாம் செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வேஷம் எடுத்தான் பாரு. அகோரின்னு அந்த பிரைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்புறமா அத கூட ஓரளவுக்கு நான் ஏத்துப்பேன். ஏன்னா எனக்கு எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஓ! இவரு அகோரி, இவரு சொல்றதெல்லாம் நடக்கும் இப்படின்னுவாரு, அப்படின்னுவாருன்னு. ஆனா வந்து காளி அம்மாவ நியூடா பார்த்தேன்னது. அதுக்கப்புறம் மெயின் என்ன தெரியுமா? நான் வந்து நரமாமிசம் சாப்பிடுவேன். அகோரி அப்படின்னது. எனக்கு வந்து அவன வந்து எப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? ஏன்னா கேனிபல்ன்னு அவனே சொல்றான்மா. அவன எப்படிம்மா அரெஸ்ட் பண்ணாம நான் வச்சிருக்கீங்க? மாறிட்டேன்னு சொல்றாருமா. நீ நான் மாறிட்டேன். ஓகே. ஆ. யூ நோ அ மேன் ஈட்டர் இஸ் அ மேன் ஈட்டர். ஒரு டைகர் இருக்குன்னு வையேன். ஒரு டைகர் வந்து எப்போ மனுஷனை சாப்பிடும் தெரியுமா? ம். சொல்லு. தெரியாது. எப்ப கடிக்கும்னே தெரியாது. கடிக்கும் இல்ல. பாம்பாவது கடிக்க இல்ல கொத்த. சாப்பிடும். எப்ப சாப்பிடும்னா, எப்போ அதனால வந்து ஒரு ஒரு மான் இல்ல ஏதாவது ரொம்ப ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு விலங்க ஓடி பிடிக்க முடியலையோ, அது எப்போ நடக்கும்னா, ஒண்ணு இதுக்கு வயசாயிடணும். இல்லன்னா உடம்பு சரியில்லாம இருக்கணும். இல்ல கண்ணு மங்கலாயிடுச்சுன்னா, இதனால போய் ஃபோர்ஸா ஓடி போய் பிடிச்சு சாப்பிட முடியாது. அந்த நேரத்துல தான் மனுஷங்க வந்து அவ்வளோ பவர் கிடையாது. அவ்வளோ ஸ்பீடா ஓட முடியாதுன்னு அட்டாக் பண்ணும். ஒன்ஸ் ஒரு புலியா இருந்தாலும் மனுஷனை அட்டாக் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, அத இம்மீடியட்டா அத ஷூட் பண்ணிடுவாங்க. இல்லன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு இருக்குமோ, அத அவங்க புடிச்சு கேப்சர் பண்ணி வைக்கலாம். அந்த மாரி பண்ணி ஏன்னா மனுஷன் பிளட்டு, மனுஷன் ஃப்ளஷ் தான் இருக்கிறதுலயே டேஸ்டியஸ்ட் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஓ. சரியா? அதனால மேன் ஈட்டர்ஸ விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ மேன் ஈட்டர்ஸ் அதாவது ஒரு பச்சையான ஒரு மனுஷனோட கறியே டேஸ்ட்டா இருக்குன்னும்போது, இவன் வந்து அங்க இருக்கிற பொணத்த சுட்டு, அந்த கறிய எடுத்து தின்னு இருக்கிறான்னா, இவன வந்து முதல்ல இப்படி சுத்த வைக்கலாமா? இவன இங்க ஃப்ரீயா விடலாமா? எனக்கு என்னென்ன டவுட்னா, இவனுக்கு வந்து பணம் இல்லன்னா, இவன் குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்கள சுட்டு தின்றுவானோ? இப்படிலாம் நான் பயந்துருக்கேன். இவன் என்ன பண்றான்? இவ்வளூண்டு கால இப்படி வச்சுக்கின்னு இப்படி எப்ப பாரு உட்காந்துக்கிட்டு, அந்த கதைய, இந்த கதைய இப்படிதான் பேசின்னு இருக்கிறானே தவிர, இவன் என்ன பண்றான் உள்ள? இவன அடுத்தது வெளில அனுப்புங்க. இவன அடுத்தது வெளில அனுப்புங்க. முதல்ல ஒரு கேனிபல் இவன வந்து முதல்ல செக் பண்ணுங்க. அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. கண்டிப்பா. சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா தெளிவா சொல்லியிருக்கோம். இன்னும் அதுக்கப்புறம் தெளிவாலாம் இல்ல. ஆ. நீ ஒவ்வொருத்தர பத்தி பேசினீன்னா, நமக்கு வந்து ஒவ்வொருத்தர பத்தி பேச 1/2 அன் ஹவர் டைம் ஆகும். அதனால நம்ம இத கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிறோமே தவிர, இன்னும் நெக்ஸ்ட் இத பத்தி பேசும்போது, ஒவ்வொருத்தர் கேரக்டர் வெளியில வரும் பேசலாம். பட் எனக்கு வந்து வினோத் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா. அவன் வெறுப்பேத்துறா மாரி. நான் அங்க இருந்தா நான் வினோதோடயே இருப்பேன் போல இருக்கு. ஓகே. வினோத் அவன் எது பேசினாலும் எனக்கு சிரிப்பு வருது. ஓகே. அதனால ஓகே. அவ்வளவுதான். சோ எல்லாருக்குமே பிடிச்சது, உங்களுக்குமே பிடிச்சிருக்கு. அடுத்து என்ன பிக் பாஸ்ல நடக்குது அப்படிங்கறத மறுபடியும் பேசலாம். நன்றி. நன்றி.